வெல்கம் டு ஃபாரஸ்ட் ஃப்ரேம்ஸ். நான் உங்கள் வெங்கடேஷ். நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பற்றியும், ஸ்டாக் மார்க்கெட்டில் யாரெல்லாம் கீ பிளேயர்ஸ் அப்படிங்கிறத பற்றியும், பி/இ ரேஷியோ, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னால் யார், ட்ரேடர்ஸ்னால் யார் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். இப்போது நம்ம இந்த எபிசோடில் டிவிடெண்ட் ஈல்டு அல்லது ஒரு பங்கை வாங்கினா நமக்கு என்ன டிவிடெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு பங்கை இஷ்யூ பண்ணும்போது அதுக்கு ஃபேஸ் வேல்யூ எஃப்வி அப்படின்னு சொல்லி ஒன்று போடுவாங்க. அதோடைய முக மதிப்பு. நம்ம பேசிக்காக ஒரு ஷேருடைய ப்ரைஸ் ஒரு ஷேருக்கும் ₹1 அல்லது ₹2 அல்லது ₹5 அல்லது ₹10. நம்ம இந்தியாவில் ஃபேஸ் வேல்யூ இந்த 4 தான் மெயினாக இருக்கும். வெரி ஃபியூ ஸ்டாக்ஸுக்கு 100 வரைக்கும் போகும் ஃபேஸ் வேல்யூ. இப்போது டிவிடெண்ட் ஈல்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது இந்த என்எம்டிசி ஷேருக்கு 552% டிவிடெண்ட் ஈல்டு அப்படின்னு போடுறாங்க. அப்படின்னா என்னென்னா 552 டிவைடட் பை 100, அதாவது 5.52 இன்ட்டு ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் என்எம்டிசி டுடே இஸ் 1. ஸோ 5.52 இன்ட்டு 1. இதுதான் ஒரு ஷேர் வாங்கினா ₹5.52 டிவிடெண்டாக ஒரு வருஷத்துக்கு, லாஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு தந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்றைக்கி அது ₹125 கொடுத்து வாங்குகிறோம். ₹125 கொடுத்து நம்ம ஒரு ஷேரை வாங்கினா ₹5.52 கிடைக்கும். அதாவது 4.41%. 5.52 டிவைடட் பை 125 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டால் அதுதான் டிவிடெண்ட் ஈல்டு. ஸோ 4.41% டிவிடெண்ட் ஈல்டு. நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் இன்றைக்கி என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, டிவிடெண்ட் ஈல்டை பார்த்துட்டு, டிவிடெண்ட் இவ்வளோ வருது அப்படின்னா பாக்கி இருக்கிறது ஒரு 2-3% தான் வித்தியாசம். இன்றைக்கி தேதியில் ஃபிக்ஸட் டெபாசிட் 6.5% தராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2.1% வந்து டிவிடெண்ட் ஈல்டு கம்மியாக இருக்குது. அப்போது இந்த பங்கினுடைய விலை 2.1% நம்ம வாங்குகிற விலைக்கு மேலே ஒரு வருஷத்தில் ஏறிட்டாலே டிவிடெண்டும் இந்த பங்கினுடைய விலை ஏற்றமும் ஃபிக்ஸட் டெபாசிட்டை சரி கட்டிடும். இப்போது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தால் நமக்கு 6.5% கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்எம்டிசி ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னாக்க, சப்போஸ் வாங்கினா 4.4% அல்லது 4.41% டிவிடெண்ட் மூலியமாக கிடச்சிருக்கு. அப்போது இன்னொரு 2.1% நம்ம வாங்கின விலைக்கு மேலே ஏறித்துனா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் என்ன கிடச்சிருக்குமோ அது கிடச்சிரும். அதுக்கு மேலே என்ன என்எம்டிசி ஏறுதோ அதெல்லாம் நம்மளுடைய ரியல் ப்ராஃபிட்ஸ். இப்போ என்எம்டிசி இங்கேருந்து சப்போஸ் கீழே இறங்கிட்டுனா நமக்கு டிவிடெண்ட் 4.4% வரைக்கும், சப்போஸ் டிவிடெண்ட் 4.4% வருது, என்எம்டிசி 4.4% இறங்கிது அப்படின்னா நமக்கு லாபமும் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தால் 6.5% கிடச்சிருக்கும். என்எம்டிசி வாங்கினதால் பங்கினுடைய விலை 4.5% இறங்கிட்டு, ஆனால் டிவிடெண்ட் அதை கொடுத்து சரி கட்டிட்டு எதுவும் கிடைக்கல. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்தால் 6.5% கிடச்சிருக்கும்னு வரும். சப்போஸ் 10% இறங்கிது அப்படின்னா 4.5% டிவிடெண்டாக கிடச்சிது, பாக்கி இருக்கிற 5.5% லாஸ் அப்படின்னு வரும். சப்போஸ் பங்கினுடைய விலையை 10% ஏறிது அப்படின்னா ஒரு பக்கத்தில் 4.4% டிவிடெண்டும் 10% விலையேற்றமும் சேர்ந்து 14% கிடச்சிருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டில் எப்படியா இருந்தாலும் கிடச்சிருக்கக்கூடிய 6.5%க்கு மேலே கிட்டத்தட்ட 7.5-8% நமக்கு நெட்டாக ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னு வரும். ஸோ டிவிடெண்ட்டுக்காக ஒரு சில பேர் பங்குகளை வாங்கினாக்க அதோடைய டிவிடெண்ட் ஈல்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவில் இந்த எபிசோடு வரைக்கும் நிறைய கவர் பண்ணியிருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்ரேடர்ஸ் வியூ பற்றி நம்ம பேச போகிறோம். எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், ஒரு நம்ம மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போனாக்க ஜென்ரலாக அங்கே என்ன கொடுத்துருக்கலாம், என்னெல்லாம் விஷயம் அங்கே கொடுத்துருக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு எலிமெண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ட்ரேடராக நம்ம மெயினாக அதில் இருக்கிற ஒரு காம்பனண்ட், ஒரு ஃபீல்டை பற்றியும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இதில் பிஎஸ்சி என்எஸ்சின்னு 2 செக்ஷன்ஸ் இருக்குது. பிஎஸ்சிங்கிறது ஒரு சந்தை. அதாவது நம்ம காய்கறி வாங்க போனால் 2 விதமான சந்தையில் வாங்கலாம். ரெண்டு சந்தையிலையுமே கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் தான் எப்பயுமே இருக்கும். ஃபியூ பாயிண்ட்ஸ் லைக் ₹100 பதிலாக ₹100 10 பைசா, ₹100 50 பைசா அப்படிங்கிற லெவலில் வேணால் ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வேணால் இருக்கலாமே ஒழிஞ்சு, பிஎஸ்சிங்கிறது ஒரு சந்தை, என்எஸ்சிங்கிறது ஒரு சந்தை. இந்த 2 சந்தையிலையும் கிட்டத்தட்ட விலை சேமாக தான் இருக்கும். நீங்கள் எதில் வேணாலும் வாங்கலாம், அல்லது நீங்கள் எதில் வாங்குறீங்களோ அதில் தான் விற்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சந்தையில் நீங்கள்
ஒரு பங்கை வாங்கலாம், இன்னொரு சந்தையில் அந்த பங்கை விற்கலாம். ஆனால் ஒரே கண்டிஷன், அதை ஒரே நாளில் பண்ண முடியாது. நீங்கள் என்எஸ்சியில் ஒரு பங்கு இன்றைக்கி வாங்கிட்டீங்கன்னா என்எஸ்சியிலேயே தான் அன்றைக்கே விற்கிற பட்சத்தில் விற்க முடியும். நீங்கள் 2 நாள் கழிச்சோ 1 வாரம் கழிச்சோ விற்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் என்எஸ்சிலையும் விற்கலாம், பிஎஸ்சிலையும் விற்கலாம். சேம் வே பிஎஸ்சியில் வாங்கினதை பிஎஸ்சிலேயே அன்றைக்கே விற்க முடியும். 2 நாள் கழிச்சு விற்கிற பட்சத்தில் பிஎஸ்சிலையும் விற்கலாம், என்எஸ்சிலையும் விற்கலாம். ஸோ இதுதான் 2 விதமான பங்குச்சந்தை. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிஎஸ்சி லைவ் அப்படின்னு பார்ப்போம், ரைட் ஹேண்ட் சைடில் என்எஸ்சி லைவ் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்மளுடைய எக்ஸாம்பிளில் என்எம்டிசி அப்படிங்கிற பங்கை எடுத்துக்கிறோம். அந்த பங்கை வச்சு தான் நம்ம டிவிடெண்ட் ஈல்டும் மற்ற விஷயங்களும் பேசியிருக்கோங்கிறதால அதையே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதோடைய விலை 126.25 அப்படின்னு பார்க்குறோம். இந்த பங்குக்கு 126.25 அப்படிங்கிற விலையில் வாங்கிறதுக்கு மக்கள் இருக்காங்க, அப்படிங்கிற விலையில் விற்கிறதுக்கும் மக்கள் இருக்காங்க. இதை அக்ரி பண்ணிக்கும் போது 126.2க்கு நான் வாங்கிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லுவார், 126.3க்கு தான் நான் விற்பேன்னு ஒருத்தர் சொல்லுவார். இவங்க 2 பேரும் ஃபைனலாக ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து 126.25ல் நான் வாங்கிக்கிறேன்ப்பா, நான் விற்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தால் அந்த இடத்துல தான் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த மாதிரி ஒருத்தர் வாங்கி இன்னொருத்தர் விற்றா அதுக்கு பேர் வால்யூம். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்தா 1. ஒரே ஒரு ஷேரை ஒருத்தர் 126.25க்கு விற்கிறாரு, இன்னொருத்தர் 126.25க்கு வாங்குறாருன்னா அதோடைய வால்யூம் 1. 1 லட்சம் ஷேரை ஒருத்தர் விற்கிறாரு அல்லது பல பேர் சேர்ந்து விற்கிறாங்க. அந்த எல்லா 1 லட்சம் ஷேரையும் ஒருத்தரோ பல பேரோ வாங்கிட்டாங்க அப்படின்னா அதோடைய வால்யூம் 1 லட்சம். வாங்கி விற்ற ஒரு பேருக்கு ஒரு வால்யூம் கவுண்ட் ஆகும். இதை தான் நம்ம வால்யூம் அப்படிங்கிற ஃபீல்டில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேதியில் 58,41,510 ஷேர்ஸ் ஆஃப் என்எம்டிசி இன்றைக்கி ஒரு நாளில் ட்ரேட் கை மாறி இருக்குது. அந்த மாதிரி இது என்எஸ்சியில். பிஎஸ்சியில் 3,92,493 ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிருக்கு. இது எவ்வளோ பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது. மொத்தம் இவ்வளோ ஷேர்ஸ் கை மாறி இருக்குது. எவ்வளோ பேர் சேர்ந்து கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ பேர் சேர்ந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இதுக்கு பேர் வால்யூம். நம்ம ஜென்ரலாக லார்ஜ் கேப்ஸ் அப்படின்றத நம்ம முன்னாடி எபிசோடில் பார்த்துருக்கோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பேஸ் பண்ணி லார்ஜ் கேப்பாக, மிட் கேப்பாக, ஸ்மால் கேப்பான்றதை பார்த்துருக்கோம். ஜென்ரலி லார்ஜ் கேப்புக்கு வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு சில பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 50 பைசா 20 பைசா 10 பைசாவில் ட்ரேட் ஆக ஒரு சில குட்டி ரொம்ப பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு பேர். அந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கு வால்யூம் நிறைய இருந்தாலும் அது ரொம்ப அதோடைய ப்ரைஸ் கம்மி அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். அத்தனோண்டு பைசாக்கு வால்யூம் நிறைய இருந்தால் அது நார்மல். ஒரு 1000 ரூபா ஷேர் அல்லது ஒரு 100 ரூபா ஷேர் அல்லது ஒரு 10,000 ரூபா ஷேருக்கு 5,000 ரூபா ஷேருக்கெல்லாம் வால்யூம் ஜென்ரலாக கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 10,000 ரூபா 5,000 ரூபா கொடுத்து ஒருத்தர் ஒரு ஷேரை வாங்கணும், இன்னொருத்தர் விற்கணுன்னாக்க நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கை மாறுறது கம்மியாக தான் இருக்கும். வால்யூம் ஜாஸ்தியாக கம்மியாங்கிறத பார்க்கும்போது அதோடைய ப்ரைஸையும் கவனத்தில் நம்ம கொள்ளணும். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ். நம்ம எல்லாத்தையும் என்எஸ்சியை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. தினம் வர்த்தகம் கார்த்தால 9:15 தொடங்கும், 3:30 முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் போடுற ஆர்டர்ஸ் 9 to 9:15 போடுற ஆர்டர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட் ஆர்டர்ஸ்னு பேர். 9:15க்கு மேலே ஆன்லைன் மார்க்கெட் ஆர்டர்ஸ் நம்ம போடுவோம், அதாவது பையோ செல்லோ. இப்போது 9:15 to 10:30க்குள்ளே நேத்தி டிசம்பர் 26, 2019க்கு ட்ரேட் ஆகி 3:30க்கு கரெக்டாக ஃபைனலாக ட்ரேடான ஒரு ப்ரைஸ் என்னென்னா 124.75. இதுதான் ப்ரீவியஸ் க்ளோஸ். இன்றைக்கி கார்த்தால் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இல்லை, நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ, என்எம்டிசிக்கு நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இல்லாததுனால கிட்டத்தட்ட அதே ப்ரைஸில் ஓப்பன் ப்ரைஸ் இன்றைக்கி கார்த்தால் டிசம்பர் 27, 2019 அன்றைக்கி ஓப்பன் ஆனது 124.9. சமயத்தில் ஒரு பெரிய எலெக்ஷன் அவுட்கமோ ஒரு பெரிய பட்ஜெட்டோ ஏதோ இருந்து ஓவர் நைட்டில் இப்போ டிமானிட்டைசேஷன் மாதிரி ஏதோ ஒன்று நடந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து 10% கீழே தான் டைரெக்டாக ஓப்பன் ஆச்சுனாக்க அதுக்கு பேர் கேப் டவுன் ஓப்பனிங். அந்த மாதிரி நடக்கும்போது ஓப்பன் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 110 ரூபான்னு வந்திருக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு. அல்லது ஒரு பெரிய பாசிட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்து டைரெக்டாக 10% மேலே கொடுத்து தான் வாங்குறதுக்கு ஆள் இருக்குது, விற்கிறதுக்கு ஆள் இருக்குது அப்படின்னாக்க அது 10% ஏறி ஓப்பன் ப்ரைஸுங்கிறது கிட்டத்தட்ட 136 ரூபாவில் ஓப்பன் ப்ரைஸுன்றது இருந்திருக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி எப்படி அது ஃபர்தராக ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது மேலே நம்ம லைவில் பார்ப்போம். பார்த்துட்டு இன்றைக்கி ஃபைனலாக என்ன க்ளோசிங் ப்ரைஸோ அது ப்ரீவியஸ் க்ளோஸில் இன்றைக்கி 3:30க்கு அது வந்துடும். அதாவது நாளை காலத்தால் அதை பார்க்கும்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் இன்றைக்கி என்ன க்ளோஸ் ஆகுதோ 27th டிசம்பர் எப்படி க்ளோஸ் ஆகுதோ அதை நம்ம 28th காலத்தால் எடுத்து பார்த்தாக்கா அதுதான் ப்ரீவியஸ் க்ளோஸாக இருக்கும்.
பிட் அண்ட் ஆஃபர். இதுதான் வந்து எந்த விலையில் ஆட்கள் நம்ம மக்கள் எந்த விலையில் ட்ரேடர்ஸ் வாங்குறதுக்கு இருக்காங்க, எந்த விலையில் ட்ரேடர்ஸ் விற்கிறதுக்கு இருக்காங்கன்றது எவ்ரி செகண்ட் மாறும். எந்த விலையில் பிட் பண்ணுறாங்க, எந்த விலையில் ஆஃபர் பண்ணுறாங்க, பிட் பண்ணுறதுடைய குவான்டிட்டி, ஆஃபர் பண்ணுறதுடைய குவான்டிட்டி, இது எல்லாத்தையும் நம்ம அங்கே பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ஒரு ரெட் அண்ட் க்ரீன் பார் ஒன்று பார்க்குறோம். அதாவது இன்றைக்கி வர்த்தகத்தில் இது இருக்கிறதுலே லோவஸ்ட்டாக எந்த ப்ரைஸில் வாங்கியிருக்காங்க, விற்றுருக்காங்க, அதாவது ட்ரேட் பண்ணியிருக்காங்க, எந்த ப்ரைஸில் ஹையஸ்ட்டாக ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்குறோம். இதில் 124.2 இஸ் த லோவஸ்ட் ப்ரைஸ், 127.05 இஸ் த ஹையஸ்ட் ப்ரைஸ். இது வந்து டுடேஸ் எல் பார் ஹெச்னு போட்டிருப்பாங்க, டுடேஸ் லோ ஆர் ஹை. அதுக்கு கீழே 52 வீக் லோ ஆர் ஹை. லாஸ்ட்டு 52 வாரத்தில், ஒரு வருஷத்துன்னு சொல்கிறதுக்கு பதிலாக 52 வாரம்னு ப்ரிசைஸாக சொல்கிறாங்க. 52 வாரத்தில் இதோடைய லோவஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் என்ன, 74.8. ஹையஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் என்ன, 127.05. ஸோ லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 127.05 ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ 126.25 ட்ரேட் ஆகுதுன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஹையஸ்ட் ப்ரைஸில் இப்போ அது ட்ரேட் ஆகிட்டுருக்குங்கிறத நம்ம மைண்டில் வச்சுட்டு அதை ஃபர்தராக இங்கேருந்து ஏறுமா திருப்பி இறங்கிடுமாங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு அது ஒரு சின்ன ஸ்கேல். நெக்ஸ்ட்டு எல்/யூ ப்ரைஸ் பேண்ட். ஒரு பங்கினுடைய விலை எவ்வளோ இறங்கலாம் எவ்வளோ ஏறலாம் அப்படிங்கிறதுக்கு சர்க்கியூட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பங்குகள் இவ்வளோ தான் 10% தான் ஏறலாம், ஒரு 10-15% தான் ஏறலாம் அல்லது இறங்கலான்னு ஒரு கணக்கு இருக்கும் ஒரு நாளில். அப்படி NMDCக்கு 112.3 இஸ் த லோவஸ்ட் பாயிண்ட் தட் இட் கேன் ட்ரேட் இன் அ டே. அப்படி இல்லாட்டா திடீர்னு பங்கு 5 ரூபாய்க்கு போயிட்டு 500 ரூபாய்க்கு போனால் அது கரெக்டாக இருக்க முடியாது. அதனால் எக்ஸ்சேஞ்சஸும் செபி அப்படிங்கிற ரெகுலேட்டரி அத்தாரிட்டியும் இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த பங்குக்கு 112.3ங்கிறது தான் இன்றைக்கி மேக்ஸிமம் கீழே போக முடியும், 137.2 தான் இன்றைக்கி மேக்ஸிமம் மேலே ஏற முடியும். அதுக்கு பேர் சர்க்கியூட் ஃபில்டர்ஸ். நெக்ஸ்ட்டு VWAPங்கிறத பார்க்கலாம், வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டெக்னிக்கல் அனாலிசிஸில் அப்புறமா பேசுவோம். டெலிவரபிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. டெலிவரபிள்ஸ்னாக்க எவ்வளோ பங்குகள் இன்ட்ராடேக்கு வர்த்தகமானது, எவ்வளோ பங்குகள் வாங்கினவங்க அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக. இன்றைக்கி கணக்கில் எவ்வளோ வாங்கியிருக்கிறவங்க அப்படியே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்குறோம். அதோட 30 டே ஆவரேஜ், லாஸ்ட் 30 டேஸில் டெலிவரி அப்படின்னாக்க வாங்கியாச்சு ஆனால் அவங்க ரீட்டைன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பர்சன்டேஜ் என்ன, லாஸ்ட் 30 டேஸில் அதோடைய ஆவரேஜ் பர்சன்டேஜ் என்ன, இதுதான் வந்து டெலிவரபிள்ஸ் பர்சன்டேஜ். டெலிவரி பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தால் பங்குகள் மேலே ஏறும்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் புல்லிஷ்னஸ். பங்குகள் கீழே இறங்கும்னு நினச்சா பேரிஷ்னஸ். ஸோ புல்லா பேரா அப்படின்னு கேட்பாங்க. புல்லிஷ் அப்படின்னாக்க மேலே ஏறும்னு நினைக்கிற ஒரு ட்ரேடருக்கு பேர் புல், கீழே இறங்கும்னு நினைக்கிற ஒரு ட்ரேடருக்கு பேர் பேர். சரி, இதெல்லாம் நம்ம இப்போது மணி கண்ட்ரோலில் இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எதை வச்சு இதை ட்ரேட் பண்ணுறது? கேஷ் மார்க்கெட் அல்லது ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷ் மார்க்கெட் அல்லது ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னா டைரெக்டாக நம்ம கேஷ் கொடுத்து, இப்போ NMDCங்கிற பங்குனாக்க ஒரு பங்குக்கு 125 ரூபா ஃபுல்லாக நம்ம கேஷ் கொடுத்தாக்க அந்த பங்கை வாங்கலாம். நீங்கள் வாங்கினாக்க அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே விற்கலாம் அல்லது அதை வச்சுட்டு ஒரு சில வாரங்களுக்கோ மாதங்களுக்கோ வருஷங்களுக்கோ வச்சுட்டு அப்புறம் கூட விற்கலாம். இப்போது இதுக்கு பேர் ஈக்விட்டி அல்லது கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேடர் ஆர் இன்வெஸ்டர் பேஸ்ட் ஆன் த டைம் லைன். நம்ம உடனே விற்கிறோன்னா இன்ட்ராடே ட்ரேடர், ஒரு நாள்லேருந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு வைக்கிறோன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடர், ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு வைக்கிறோன்னா மீடியம் டேர்ம் ட்ரேடர், பல வருஷங்கள் கழிச்சு வைக்கிறோன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர். இதை எல்லாமே நம்ம கேஷ் மார்க்கெட்டில் பண்ணலாம். சரி, நம்ம இப்போது கேஷ் மார்க்கெட் தவிர வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கா, வேறு எதை வச்சு என்ன பண்ண முடியும்? நம்மளால் வந்து ஒரு பங்கு விலை ஏறதான் முடியும்னு நினைக்கிறோமா, இல்லை நம்ம ஒரு பங்கினுடைய விலை இறங்கும்னு நினச்சா அப்போ அதை நம்ம பைசாவாக எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும்? அதாவது ஒரு பங்கினுடைய விலை இறங்கும்போது அதை சாத்தியமாக பயன்படுத்தி நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா முடியும். அதை எப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.